வணக்கம். 2016 டிசம்பர் மாதம் மேசராசி நேயர்களுக்கு இம்மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்ற கிரக சூழ்நிலையை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு பகவானும், 6ஆம் இடத்திலே குரு பகவானும், 8ஆம் இடத்திலே சனி பகவானும், 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 11ஆம் இடத்திலே கேது பகவானும் சஞ்சாரம் செய்வது ஓரளவு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது பார்க்கும் வேலையில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். ஏனென்றால் 6ஆம் இடம் என்பது வேலையையும், 5ஆம் இடம் வேலையை விட்டு வெளியே வருவதையும் அல்லது வெளியேற்றப்படுவதையும் குறிக்கும். அவசரப்பட்டு மாதத்தில் வேலையை விடுவதோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதோ கூடாது. அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், வேலையில் முன்னேற்றமும், அதன் காரணமாக உத்தியோக உயர்வும், ஊதிய உயர்வும் ஒரு சிலருக்கு அமையும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்பானதல்ல. 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுமான சனி 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாவதில் நிறைய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது அந்த தடை ஏற்பட்டாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வாக்கிற்கு குறை ஒன்றும் வராது. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் உங்களுடைய விருப்பங்கள் ஓரளவுக்கு பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் 5ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது நம்முடைய குழந்தைகளால் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் ஏற்படும். குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது வேலையின் நிமித்தமாக ஆன்சைட் செல்ல ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அமையும். சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. அதில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. 2வது திருமணத்திற்கான முயற்சி செய்வர்களுக்கு இக்காலங்கள் சிறப்பானதாகும். அதே சமயத்தில் டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இம்மாதங்களில் உருவாகும். குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் எதிர்பாராமல் நாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் அமையும். அதே சமயத்தில் ராகு பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். அதனால் நமக்கு மகிழ்ச்சி இராது. அதனால் நமக்கு சில வருத்தங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் காலங்களிலே இடம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். கேது 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் ஏற்படும். அதே சமயத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலங்களிலே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். 4ஆம் அதிபதியாக சந்திரன் நல்ல இடங்களில் சஞ்சரிக்கும் காலங்களில் தாயாரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் சகோதர சகோதரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பமும் அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் இம்மாதங்களிலே நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு வர நற்பலன் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் ராகு பகவான் துர்க்கையும் காளியும் குறிப்பதால் அருகிலே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கோ காளி அம்மன் கோயிலுக்கோ சென்று வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். மேலும் ராகு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இம்மாதங்களிலே நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அருகிலே இருக்கக்கூடிய சித்தர்களுடைய சமாதிகள் அல்லது ஜீவ சமாதிகள் செல்லலாம். அல்லது அருகிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அருகிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சென்று முன்னோர்களை வணங்கி வருவது நற்பலன் ஏற்படும். நன்றி, வணக்கம்.